தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் மும்பையில இருந்து நம்ம உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறோம். டாட்டாவோட சியாரா கிட்டத்தட்ட 1991ல லான்ச் ஆகி 2003ல வேனிஷ் ஆன அந்த காரு மறுபடியும் கம்பேக்கா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட வந்து உள்ள வந்திருக்கு. அப்ப இந்த புது கார்ல என்னென்னலாம் விஷயம் இருக்கு அப்படிங்கறத ஒரு டீடைல்டா வாக் அரவுண்ட் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு கார் வந்து ரோட்ல வர்றதுக்கு முன்னாடி அதோட டிசைன் ஃபேஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த கிளே மாடலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த சியாராவோட ஒரு கிளே மாடலிங் எப்படி இந்த மாதிரி ஒரு மாடல்ல இருந்து இப்படி ஒரு கிளேவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சியாராவோட ஒரு கிளே மாடல் வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மெட்டல் மேலே அப்படி கோட் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ டச் பண்ணுறதுக்கு அது பக்கா கிளே ஃபீலில் வந்து உங்களுக்கு இது இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி வந்து மிஷினில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே செதுக்கி ஒரு டிசைனாக வந்து கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாடல் தான் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஒரு கார் உருவாகிறதுக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டு ஸ்கெட்சிங்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜஸை இங்கே க்ளீனாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் வெரி ஃபஸ்ட்டு ஸ்கெட்சிங் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜஸாக அது இம்ப்ரூவ் ஆகி ஒரு கான்செப்ட் ஸ்கெட்சாக வந்து உங்களுக்கு உருவாகுது. இந்த கான்செப்டை தான் கான்செப்ட் காருனே வந்து நமக்கு டிஸ்பிளேல வைக்கிறாங்க. 2023ல் ஆட்டோ எக்ஸ்போவில் ஒரு இவி வெர்ஷனாக ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. அந்த கான்செப்ட்டுக்கும் இப்போ லான்ச் ஆனதுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அப்படி கான்செப்ட் மாடலாக உருவானது தான் இது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி கார் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்கெட்சிங் வந்து இங்கே நடக்குது. அப்போ இந்த ஸ்கெட்சிங்க்கு அப்புறமா இதுக்குள்ள டீட்டெயில்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட கலர்ஸு எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து ஸ்கெட்சிங் பண்ணுறாங்க. தென் கலர் டோன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு லைட்ஸாக வந்து உங்களுக்கு இங்கே டிசைன்ஸ் வந்து நடக்குது. ஒரு கலரும் அந்த காருக்கு எப்படி ஃபிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கலரிங்கோட பேட்டர்னுமே வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி உருவான ஃபுல் ஸ்டேஜஸை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டிஸ்பிளேவே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. 1991ல் உருவான இந்த சியாரா இன்னைக்கு 2025ல் மறுபடியும் ஸ்டில் அலைவாக அந்த சியாரா வந்து இருக்குது அப்படிங்கிறத இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. 2025ஓட சியாரா நம்ம முன்னாடி இருக்குது. அதுவும் கலர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க பக்கா எல்லோவாக. இந்த வண்டிக்கு வந்து செம்ம கான்ட்ராஸ்டாக எல்லோ அண்ட் பிளாக்கோட காம்பினேஷன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லிம்மாக அப்படி ஹரிசான்லாம் வந்து ஒரு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்புமே வந்து நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ப்ரொஜெக்டரில் செட்டப்பில் தான் நமக்கு கிடைக்கிது. அப்படியே கீழே வந்தோன்னா ஃபங்க்ஷனல்லையே வந்து ஒரு ஏர் வெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஈவன் பேக் சைடு வீல் வரைக்கும் வந்து அந்த வெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் கிட்டத்தட்ட ஈவி மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு கிரில்லு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. நடுவில் டாட்டாவோட ஒரு பெரிய பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட கேமரா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ஏரோட வெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஏர் வெண்ட் தான். சியாரா அப்படிங்கிறது ஒரு 3Dயில் டெக்ஸ்ட் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே டிஆர்எல்மே நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ தின் லைனில் பெருசாக ரொம்ப ஆடாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்கே கீழே வரோம் அப்படின்னா இங்கே கீழேயோட ஏர் வெண்ட்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டாட்டரில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஒரு ரேடாருமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் லெவல் 2 ஆடாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கே மேலேயுமே வந்து அந்த கேமரா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஹூடோட ஹைட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட என்னோட ஹிப் லெவலுக்கு வந்து அதோட ஹைட் வந்து இருக்குது. பெருசாக ஹிஞ்சஸ் வந்து எதுவும் இல்லாமல் கேரக்டர் லைன்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பிளெயினான ஒரு ஹூடோட டோரை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, போனட்டோட டோரு. ஸோ அதே மாதிரி அங்கங்கே பிளாக் கலரோட காம்பினேஷன் இருக்கிறது இந்த எல்லோக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இது எந்தெந்த கலருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். சைட்வே வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சேம் சியாராவை அப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைட் வியூவை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அது 3 டோராக இருந்த விஷயம் இது 5 டோராக வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க 2 டோர். பட் இந்த டோர் இருக்கிற ஃபீலே இல்லாத அளவுக்கு இந்த கிளாஸோட டிசைன் வந்து உங்களுக்கு இருக்குது. இது அப்படியே ஒரே ப்ரொஃபைலாக வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த 3 டோரோட ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கலர் டோனுமே வந்து
இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பிளாக் கலர் டோன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அந்த எட்ஜில் மட்டும் இந்த சி பில்லருக்கு இந்த குவார்டர் கிளாஸ்க்கு அப்புறமா பாடி கலர் அப்படியே இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து அந்த ஓல்டு டச்சை வந்து உங்களுக்கு அப்படியே அது கொடுக்குது. இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளஷ் டைப்பில் இருக்குது. அதனால இது வந்து ஒரு 3 டோர் தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த ரியரோட டோர் இருக்காங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே ரன்னர் போர்டில் நல்ல ஒரு பெரிய ஒரு பிளாக் கலரில் பியானோ பிளாக்கோட ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சியாரா அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து இருக்குது. வீல் ஆர்ச்சுமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்கொயரில் வந்து ஒரு வீல் ஆர்ச்சு அப்படியே பியானோ பிளாக்கில் வந்து உங்களுக்கு இது இருக்குது. ஒரு நல்ல வீல் ஆர்ச்சோட கேப் வந்து பிட்வீன் வீலோட ப்ரொஃபைலுக்கு மேலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஓஆர்விஎம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஆட்டோ ஃபோல்டபுளாக தான் கண்டிப்பாக இருக்குது. ஒரு பிளிங்கருமே வந்து அதோட சேர்ந்து இன்டகிரேட் ஆகிருக்கு. ஒரு 360 டிகிரிக்குரிய கேமரா வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல ஒரு ஒய்டரான ஒரு ஓஆர்விஎம் நமக்கு இதில் கிடைக்கும். ஐ திங்க் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருமே வந்து நமக்கு இதில் கிடைக்குது. இது ஒரு ரெக்கார்ட் சென்சார் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய அப்பச்சர், அது உள்ளே போகும்போது நம்ம பார்க்கலாம். மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து இன்டகிரேட்டடாக இருக்குது. அது ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் கரெக்டாக ஃப்ளோர்லேயே வந்து அது உட்காந்துருக்கு. அது இருந்தால் கூட பாடி நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு பெருசாக தேவை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷனலாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெனாராமிக்கோட சன்ரூஃப் வந்து மேலே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல் சைஸுக்கு வந்து அந்த சன்ரூஃப் வந்து இருக்குது. பேசிக்கலி இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் எல்லாமே ஒய்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால ஒரு நல்ல ஒரு டிஎல்ஓ, அதே மாதிரி மேலே இருந்துமே வந்து உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் இருக்கிறதுனால காருக்குள்ளே ஒரு ஃபுல் ஓப்பன் வியூ வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே ஃபியூலோட லிட் வந்து நமக்கு டிரைவருக்கு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீலோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு 225 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. R19 வந்து கொடுக்குறாங்க. இப்போ 225 அப்படிங்கிறப்போ கொஞ்சம் லீனாக தான் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் அது ஒரு 255 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்கும். 55 சைட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. அலாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டைமண்ட் கட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஈவிக்குரிய அலாயோட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. நடுவில் இருக்கிறது வந்து ஒரு பிளாஸ்டிக் பீஸ் தான். ஐ திங்க் ஓங்கி இழுத்தோன்னா அது தனியாகவே வந்துடும். வேணான்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்குது. ரியர்லுமே டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிஸ்க் உங்களுக்கு கிடைக்குது. ரியரோட வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு வேனோட ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விண்ட்ஷீல்டில் இருந்து கீழே வரைக்கும் ஒரே பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டெயில் லேம்ப் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த கனெக்டட் டெயில் லேம்ப்பு ரொம்ப தின்னாக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த சைட் ப்ரொஃபைலுமே வந்து அப்படி ஷார்ப்பாக ஒரு சாம்பர் லைன் வந்து உங்களுக்கு இதில் ட்ராவல் ஆகுது. இங்கே பேனல் கேப்ஸ் வந்து ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல் த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. பட் இருந்தாலும் அங்கங்கே அந்த கேப்ஸை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். பெரிய ஒரு பேட்ச் வந்து இருக்குது. சியாரா அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கீழே பம்பருமே வந்து ஃபுல் பியானோ பிளாக்கில் அங்கங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே அந்த ஸ்கிப்லைட்டோட ப்ரொஃபைல் ஒரு அலுமினியமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பவர் டெயில் கேட்டே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இங்கே உள்ளே வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. பூட்டை இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஸ்பெக்கு எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு எதுவும் தெரியல. பட் நல்ல ஒரு ரெக்டாங்கிளான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. லைட்ஸுமே வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ஈஸி அக்சசபிளாக இருக்குது, டீப்பாகவே இருக்குது. பட் பூட் லிப் ஹைட் அப்படிங்கிறது ரொம்பவே நீங்கள் லக்கேஜை தூக்கி தான் நீங்கள் உள்ளே வைக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இது நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஸ்பேர் வீல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ், ஓப்பன் பண்ணோன்னா ஸ்பேர் வீல் வந்து இங்கே இல்லை. இங்கே கீழே வந்து ஒரு போல்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை ரோல் பண்ணும்போது அடியில் வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கும். ஒரு பார்சல் ட்ரைவுமே நம்ம கொடுத்துருக்காங்க. 60/40 ப்ரொஃபைலில் வந்து சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நல்லாவே விட்டாக இருக்கிறது நமக்கு தெரியுது. கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதை இன்ஜினோட ஸ்பெக் வந்து நமக்கு இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. பட் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 3 இன்ஜினோட பவர் ட்ரெயின் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 1.5 லிட்டர் டாட்டாவோட அந்த நியூ பெட்ரோல் இன்ஜின் வந்து இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எண்ணெயும் வருது, அதில் டர்போவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த டர்போ அப்படிங்கிறது டீசலை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு 280 Nm டார்க்கோட வருது. விச் இஸ் டீசல் வந்து 260 Nm தான் வந்து டார்க் டெலிவரி பண்ணும். 170 HP வந்து பவரும், இதே இது டீசல் வந்து 118 HP வந்து உங்களுக்கு பவரும் வந்து டெலிவரி பண்ணும். அப்போ இதோட டீசல் டர்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டில் இதோட டிரைவ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
உள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளஷ் ஹேண்டில் தான். ஓப்பன் பண்ணோன்னா டோர் பேடை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இங்கே வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு ஒய்டரான ஒரு அப்பச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் பேட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பேஜ் அண்ட் பிளாக் கலர் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு லெதர் ஃபீல் இருக்குது, ஒரு டெக்ஸ்சரோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இங்கே நடுவுலலாம் வந்து உங்களுக்கு ஆம்பியன் லைட்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல கேப் வந்து இருக்குது. இங்கேயும் ஒரு நல்ல கேப் இருக்குது. இங்கே கீழே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, என்னோட கை இப்படி போயிட்டு வெளியே வர்றத அந்த அளவுக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குறங்க டாட்டாக்கே குறித்தான ஒரு சில விஷயங்கள் இங்கேயும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே டோர் பேடில் ஒரு நல்ல ஒய்டரான ஸ்பேஸு, ஒரு 1 லிட்டர் 2 பாட்டில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸே வந்து உங்களுக்கு இருக்குது. ஐ திங்க் இங்கேயுமே வந்து உள்ள ஒரு சின்ன ஒரு இன்டீரியராக ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ உள்ளே போகிறதுக்கு நமக்கு நல்லாவே ஃப்ளோர் ஹைட் வந்து மேனேஜபிளாக இருக்குது. உள்ளே வர்றதுக்கு ரொம்ப ஈஸி இன்க்ரெஸ் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் நம்ம பார்க்கும்போது இங்கே நல்ல ஒரு குஷன் ஃபீல் வந்து லெதரோட டச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேப்ரிக்கோட டச் வந்து இருக்குது. இங்கே நிறைய டம்மி பட்டன்ஸும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பூட் அன்லாக் பண்ணுறதுக்கு, ஆட்டோ ஹோல்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, டெரெயின் மோட செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரோல் இருக்குது. இது சூப்பர் ஃபீலாக இருக்குது. நல்ல ஒரு நர்ல்டு ஹெட்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை சுற்றி வந்து ஒரு சில்வர் ரிங்குமே இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஒரு ஏசியோட வெண்ட்டு நல்லாவே வந்து அந்த ஃபீல் இருக்குது. அதுவும் இந்த டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து எவ்வளோ சின்னதாக ஃபுல் லென்த்துக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரண்ட்டோட இன்டீரியர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு உள்ளே வந்தோடனே பயங்கர அட்ராக்டிவாக தெரிகிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டும் இந்த நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளஸ்டரும் ஒரு கனெக்டடாக 3 வேல உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இப்போ ஆன் ஆகலை. ஆன் பண்ண முடியுமா? இல்லை, ஆன் ஆகலை. ரொம்ப ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது பயங்கர அட்ராக்டிவாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்டேரிங் நமக்கு யூஸ்வலாக டாட்டாவில் இருக்கிற ஸ்டேரிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்போக் ஸ்டேரிங் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நடுவில் டாட்டா லோகோ லைட்டில் க்ளோ ஆகிற மாதிரி ஒரு செட்டப்பு. இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து டாட்டாவோட ஒரு யூஷுவல் செட்டப்பாக தான் வந்து நமக்கு இருக்குது. லெஃப்ட்டில் வந்து வைப்பருக்கும், ரைட் சைடில் ஹெட்லைட்டுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஏசியோட வெண்ட்டு நல்லா ஒய்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு லெதர் ஃபீலில் இருக்கிற ஒரு டெக்ஸ்சரை கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு ஃபேப்ரிக்கோட ஃபீல். இது எதுவுமே கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு டம்மி தான். இங்கே கீழே இருக்கிறதுமே வந்து நமக்கு சமீபத்தில் டாட்டாவில் ஈவன் பஞ்சோட ஈவிலிருந்தே நம்ம பார்க்குறோம். இந்த செட்டப் தான். டச்சில் வந்து உங்களுக்கு இந்த ஏசிக்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஹசார்ட்குரிய லைட் வந்து இது. ஓகே, இங்கே மேலே டேஷ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். நடுவில் வந்து ஸ்பீக்கரோட செட்டப்புமே வந்து நமக்கு இருக்குது. இந்த ஏ பில்லர்லாம் நல்லா ஸ்லிம்மாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ரோட் விசிபிலிட்டி இருக்குது. ஃபுல் போனட் வந்து நமக்கு விசிபிளாக இங்கே தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு லைட்டு வித் மிரருமே நமக்கு இருக்குது. இதில் ஒரு எக்ஸ்டென்ஷனுமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது யூஸ்வலாக அந்த பில்ட் குவாலிட்டியில் இருக்கிற அந்த பிரச்சனைகளோட நமக்கு இதில் இருக்குது. சன்ரூஃப்குரிய பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். அதே மாதிரியே லைட் வந்து டச்சு கிடையாது, பட்டனில் தான் வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. ஐஆர்விஎம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ டிரைவபிலிட்டி வைஸ், அதாவது விசிபிலிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது நல்ல பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இல்லாமல் ஒரு ஓப்பனாக வந்து ஃப்ரண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே நமக்கு கியரோட டிரைவோட சேஞ்ச் வந்து நமக்கு ஹேரியர் அண்ட் சஃபாரியில் இருக்கிற அந்த ஒரு சேம் நாபு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பவர் பார்க்கிங் வந்து நமக்கு கிடைக்கிது. ஒரு ஆம்ரெஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒருத்தர் தான் கை வைக்கலாம். மூவபுளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ரொம்ப சின்னதாக வந்து ஒரு ஸ்பேஸு. மிச்சப்படி இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு நமக்கு இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு சின்னதாக கப் ஹோல்டர்னால் ரொம்ப குட்டியாக இருக்குது, கப்பு கூட வைக்க முடியாத அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு காயின் ஹோல்டர் மாதிரியான ஒரு செட்டப் வந்து நமக்கு இந்த சைடு இருக்குது. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு லைட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு க்ளவ் பாக்ஸ் தான். கூல்டு க்ளவ் பாக்ஸும் நமக்கு அதில் கிடையாது. அண்டத்தை வந்து ஐ திங்க் இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் பாருங்கள், நான் இழுத்தேன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி விட்டோன்னா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சரு. வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிற நமக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. வெண்டிலேட்டட் சீட்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே கிடைக்கிது. இங்கே இங்கேயுமே வந்து ஒரு லைட் இருக்குது, ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. அதுவுமே வந்து நம்ம சின்ன இஷ்யூவோட தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஓவராலாக ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு லக்ஸுரியான ஃபீல் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் வந்து நமக்கு இருக்குது. ஒரு சீட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படி நல்லா ஹக் பண்ணுது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ரியர் சீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறோம். நான் ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து
90 டிகிரி பர்ஃபெக்ட் இல்லை, பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஒய்டரான ஒரு அப்பச்சர், ஈஸி இங்கிரஸ் ஆக்சுவலாக கிடைக்குது. உள்ளே வந்து உட்கார்றதுக்கு சீட் நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த எஸ்யூவியோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சீட்டு லைட்டாக இப்படி லிஃப்டாக இருக்குது, நம்மளை நல்லா உள்ளே வாங்கி இதை உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு தை சூப்பராக இருக்குது, சீட்டோட விட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நல்லா நம்மளால் லெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது. செமையான ஒரு நீ ஸ்பேஸு. இந்த சீட்டோட பொசிஷன் கிட்டத்தட்ட என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னோட ஹைட்டு 5'8", எனக்கே வந்து இவ்வளோ நீ ஸ்பேஸு, இவ்வளோ லெக் ரூம் இருக்குது, விச் இஸ் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஹெட் ரூம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, 5'8"க்கு இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு ஸ்பேஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஒரு 6'1" வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தலை தட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு பெனாரமிக் சன்ரூஃபோட ஃபீல் வந்து நீங்கள் பார்க்கலாம். பூட்டு வரைக்கும் அந்த பெனாரமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு போயிருக்கு. அப்போ ஃபுல்லி அந்த கிளாஸோட ஓப்பன் ஃபீல் வந்து அந்த டிஎல்ஓ அப்படிங்கிறது கண்டிப்பாக வேற லெவலில் வந்து உங்களுக்கு இருக்கும். இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு இதில் இருக்குது. ரொம்ப சின்ன ஒரு ஆம்ரெஸ்ட் தான், நல்ல குஷனே வந்து நமக்கு இருக்குது. சீட்டுமே நல்ல குஷனாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒய்டராக இருக்குது, 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஈவன் நடுவில் கூட ஹம்ப் கிடையாது, டனல் ஹைட் வந்து இல்லாதனால ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடுவில் இருக்கிறவங்களும் உட்காரலாம். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் சென்டருக்கும் இருக்குது. ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட்டே வந்து நமக்கு 2 இங்கே அவைலபிளாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு லைட் வந்து நமக்கு ஒரு எல்இடியில் 2 சைட்லையுமே நமக்கு லைட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு சன் பிளைண்டரும் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஹீட்டை கட் பண்ணுது. ஸோ ஓவராலாக இன்டீரியர் அப்படிங்கிறது நல்ல ஒரு லக்ஸுரியாக, இந்த லெதரேட்லாம் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நல்ல ஸ்பேசியஸான ஒரு இன்டீரியர் டெஃபினட்டாக இந்த காருக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த டாடா சியாராவோட 2025 இந்த கம்பேக் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான வாக் அரவுண்டில் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பட் இதை டிரைவ் பண்ணுறதுக்கு நாங்களே ஈகராக தான் இருக்கோம். இதோட டிரைவ் ஈவெண்ட்டில் இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.